அந்த தொழில் அங்கதான். அவங்க எல்லாரும் ஒற்றுமையா அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க காலையில எல்லாம் வந்துருவாங்க. ஒரு மாசம் கழிச்சோ, 2 வாரம் கழிச்சோ, 3 வாரம் கழிச்சோ போய் வீட்டுக்கு போய் சேருவாங்க. வெளியில சம்பாதிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு போய் சேருவாங்க. இது வழக்கமா நடக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களாம் ரொம்ப நல்லவங்க, இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவங்க, நல்லவங்க. அங்கேதான் இந்த கத்திங்க வாங்கினதாக எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா கத்தி வாங்கின்னு போறாங்கன்னாக்கா அங்கிருந்து தான் கத்திங்கெல்லாம் சாண பிடிக்கிறது. இதெல்லாமே எங்க ஹரிச்சந்திரபுரம் தான். போலீஸ் விசாரணை பண்ணிச்சா? அப்ப இந்த மாதிரி ஒரு செயலை செய்யணும்னு அவங்க பிளான் பண்ணி தான் அந்த கத்தி. பிளானு, இது திட்டமிட்ட பிளானு. போலீஸ் ஏன் கண்காணிக்கல? திருவலங்காடு D2 போலீஸ் ஸ்டேஷன் ஏன் இவங்களை கண்காணிக்கல? ஏன் சிசிடிவி கேமரா வைக்கல? இங்க அந்த புட்டேஜ் எல்லாம் ஏன் மறைச்சீங்க? எல்லா ஸ்டேஷன்லயும் சிசிடிவி கேமரா வச்சிருக்கீங்களா? நீங்க ஏன் அதை மறைக்கிறீங்க? ஒரு அப்பாவி பையனை எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணலாமா? வாய் கூட பேசலைங்க அவன். ஐயோ அம்மான்னு கூட கத்தலையாங்க. நம்ம கத்துறோம், பாக்குறவங்க நம்ம தான் கத்துறோம். ஐயோ ஐயோ ஐயோன்னு நம்ம தான் கத்துறோம். இந்த பையன், வெட்டுப்பட்ட பையன் கூட கத்தலையே. இது நியாயமா? இது ஒரு போலீஸ் உயர் அதிகாரி அவனை பார்த்து முறைச்சான் அப்படின்னாக்கா அதுக்கு வெட்டிடுவாங்களா?